Hello everyone. இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான சத்து மாவு கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சத்து மாவு கேக் செய்யறதுக்கு வீட்லயே அரைச்ச சத்து மாவு பவுடர் தான் யூஸ் பண்றேன். இந்த வீடியோ பார்க்கணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். வீட்ல அரைச்ச மாவு இல்லனாலும் கடையில எல்லா கடையிலயும் சத்து மாவு பவுடர் கிடைக்கும், நீங்க வாங்கிக்கலாம். அடுத்து உங்க அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுல்ல கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கோங்க. இந்த வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வெண்ணெயை நல்லா அடிச்சுக்கலாம். ஒரு 1 நிமிஷம் அடிச்சுக்கோங்க. வெண்ணெயை பீட் பண்ணதுக்கு அப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு ஹெல்த்தியான கேக் செய்கிறதுனால நல்ல ஹெல்த்தியான சர்க்கரையாக சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை, வெல்லம், கோகோனட் சுகர், கருப்பட்டி, எந்த பவுடர் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு இந்த வெண்ணெயும் சர்க்கரையும் நல்லா அடிச்சுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நடுவில் நிறுத்தி இந்த மாதிரி சைடெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாம் ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகும். அடுத்து முட்டை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு 3 முட்டை சேர்த்துக்கிறோம். இந்த முட்டை எல்லாம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு முட்டையாக சேர்த்து நல்லா லைட்டாக ஃப்ளஃபியாக வர வரைக்கும் அடிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சல்லடையை இந்த போல் மேலே வச்சுட்டு சத்து மாவு பவுடரை சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ஃப்ளேவருக்கு நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பவுடர் நீங்கள் சேர்க்கலைன்னா வெண்ணிலா எசன்ஸ் ஆச்சு சேர்க்கணும். நம்ம 3 முட்டை சேர்க்கறதுனால முட்டை ஸ்மெல்லு வரும். ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் உப்பு தூவி விட்டுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு சலிச்சிடலாம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் வெட் இன்க்ரீடியன்ஸையும் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணாதீங்க. இது ஏற்கனவே சத்து மாவு பவுடர், அதனால கேக்கு சாஃப்டாக வரணும் அப்படின்னா லேசாக எல்லாம் ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர் ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். எனக்கு சரியாக தான் இருந்துச்சு, அதனால நான் பால் எதுவும் சேர்க்கலை. கடைசியாக 1/4 கப்புக்கு வால்நட் சேர்த்துருக்கேன். இந்த வால்நட்டை சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்கள் பசங்க இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் சேர்த்தா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் கூட ஒரு 1/4 கப்புக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேட்டரை ஒரு கேக் டின்னில் மாற்றிக்கலாம். நான் 7 இன்ச்சு கேக் டின் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா 6 இன்ச்சு கேக் டின் கூட யூஸ் பண்ணலாம். இது குட்டி கேக்கு தான். இந்த கேக் டின்னில் ஒரு பேக்கிங் பேப்பர் இல்லை பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு அதில் எண்ணெய் இல்லை வெண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் கேக் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இந்த பேட்டரை இந்த கேக் டின்னில் மாற்றிட்டு மேடையில் நல்லா தட்டிக்கோங்க. ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தால் வெளியில் வந்துடும். இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த அவனில் ஒரு 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சின்ன கேக்கு தான், அதனால ரொம்ப நேரம் எடுக்காது பேக் ஆக. என்னோட அவனில் 20 நிமிஷம் ஆச்சு. ஒரு டூத் பிக் இல்லைன்னா ஒரு ஸ்கியூவர், கத்தி ஏதாவது உள்ளே விட்டு பாருங்கள். க்ளீனாக வந்துருச்சுன்னா ரெடி ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பேக் பண்ணிக்கோங்க. ஒரு 18 நிமிஷத்துக்கு அப்புறமாவே செக் பண்ணி பாருங்கள். க்ளீனாக வந்துருச்சுன்னா எடுத்துடலாம். கேக்கு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா டின்லேருந்து எடுத்துருங்க. அவ்வளோதான், ஒரு ஈஸியான டேஸ்டான ஹெல்த்தியான சத்து மாவு கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு தடவை செய்யும்போது இது எப்படி வருமோன்னு யோசித்து தான் செஞ்சேன். ஆனால் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இது.
உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க சத்து மாவு கஞ்சிலாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி விதவிதமான ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் நான் சத்து மாவு வச்சு நிறைய விதவிதமான ஸ்நாக்ஸ் செய்வேன். சத்து மாவு கட்லெட், பணியாரம், மில்க் ஷேக். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ரெசிபிக்கெலாம் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஈவினிங்க்கு இந்த சத்து மாவு கேக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.